தற்போதைய அண்மைச் செய்தி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. ரவிச்சந்திரன் வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 3 தினங்களாக அமைச்சர் KN நேரு மற்றும் அவருடைய சகோதரர்கள், மகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் 3 நாள்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. ரவிச்சந்திரன் வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்து சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். தற்போது அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அமலாக்கத்துறையினுடையது? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நேற்று முன்தினம் காலை முதல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பா அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன், KN நேருவின் மகன் அருண் ஆகியோர் வீட்டில் வீடு மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள்ல இந்த சோதனை ஆனது நடைபெற்றது. இந்த நிலையில சென்னை வீண்டே சாலையில் இருக்கக்கூடிய பிஷப் கார்டன் கிருஷ்ணபுரி தெருவில் வசிக்கும் ரவிச்சந்திரன் வீட்டில் கடந்த 3 தினங்களாக 24 மணி நேரம் சோதனையானது நடைபெற்றது. நேற்று மாலை ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அவரது வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ மூலம் பதிவை வாங்கினார்கள். இதில் அவரது கட்டுமான நிறுவனமான TVH கட்டுமான நிறுவனம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கட்டுமான நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த 3 தினங்களாக சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் 3வது நாளாக இன்று நடைபெற்ற சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா காந்தி நகரில் உள்ள TVH நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்பவர் வீட்டில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. அதே போல ரவிச்சந்திரன் வீட்டிலும் 3வது நாளாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. குறிப்பா இந்த அருண் நேருவின் நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கக்கூடிய தீபக் என்பவரை ரவிச்சந்திரன் வீட்டில் அழைத்து இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக பல்வேறு விசாரணைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 3 தினங்களாக நடைபெற்ற இந்த சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. 2 பெரிய பைகளில் ரவிச்சந்திரன் வீட்டில் இருந்த பல்வேறு ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் பெற்று அதில் சட்டவிரோதமாக 3 நிறுவனங்களுக்கு, போலி நிறுவனங்களுக்கு பணத்தை பரிமாற்றம் செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. குறிப்பாக அவரது வீட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சோதனை இன்னும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறதால இந்த சோதனை முடிவுக்கு பிறகு இந்த என்னென்ன ஆவணங்கள் எடுத்து சென்றார்கள், எவ்வளவு பணம் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் பல்வேறு போலி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.